அப்படின்னா செப்டம்பர் 17 2025 நடந்த ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து செட் நம்பர் 16. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 15 செட்டு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது 16 செட்டு. வாங்க கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து 51வது கொஸ்டின். அது ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண சம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் மாற்றணும். ஓகேவா? இந்த 12ங்கிறது 12ங்கிறது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயராக இருக்கும். இந்த இடத்துல 2 கொண்டு வரணும் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஏபிங்கிற ஃபார்மேட்டுக்கு வந்து மாற்றணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 12 வந்து 12னு வச்சுக்கோங்க. ப்ளஸ்ஸு இந்த 6 வந்து 2 × 3ன்னு பிரிச்சுக்கலாம் இன்ட்டு ரூட் ஆஃப் 3. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸோ 12 ப்ளஸ்ஸு 2 மட்டும் வச்சுங்க. இந்த 3 வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டில் போச்சு அப்படின்னா 9 வரும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 × 3. ஓகே, 9 × 3ன்னு வரும். இதை நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 12 ப்ளஸ்ஸு 2 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 27 வரும். ஓகேவா? ஸோ இந்த 27 வந்து நீங்கள் வந்து ஸோ இந்த ரெண்டு நம்பரும் மல்டிபிள் பண்ணும்போது 27 வரணும். அதே போல் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா இங்கே 12ன்னு வரணும். ஓகேவா? அதே மாதிரி நம்பர் என்ன இருக்குது அப்படின்னா 9 × 3. ஸோ 9 × 3 வந்து 27. 9 + 3 வந்து பார்த்தீங்கன்னா 12ன்னு வரும். அப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்னு வரும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரூட் வந்து வெளியே எடுத்திங்க அப்படின்னா 3 + √3ன்னு வரும். ஸோ 3 + √3 ஆப்ஷனல் ஏல இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். நீங்கள் இதை மாதிரி சால்வ் பண்ணுற மாதிரி தான் சால்வ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஆப்ஷனில் வந்து நீங்கள் போகலாம். ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா 2 + √3ங்கிறது கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணும்போது 4 + 3ன்னு வரும். ப்ளஸ்ஸு 2 × 2ab வரும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணும்போது 7 ப்ளஸ்ஸு ஸோ 4 √3ன்னு வரும். ஆப்ஷன் இல்லை. ஸோ அடுத்த ஆப்ஷன் எடுத்துங்க. 3 + √3ன்னு இருக்கும். இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வரும். ஸோ இதை வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 12ன்னு வரும். ப்ளஸ்ஸு இது ரெண்டு மல்டிபிள் பண்ணிங்க 6ன்னு வரும். √3 12 + 6 √3 கொஸ்டினில் கொடுத்துருக்க கொஸ்டினில் இருக்க வந்துருச்சு. ஸோ இதை மாதிரி சால்வ் பண்ணும்போது தான் சால்வ் பண்ணிக்கலாம். இல்லை இதை மாதிரி சால்வ் பண்ணும்போது தான் சால்வ் பண்ணிக்கலாம். எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ அதை மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ண சம்மு தான். ஸோ இது வந்து மொத்தம் 4 ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ W X Y Z அப்படிங்கிறது 4 கொடுத்துறாங்க. WXோட வேல்யூ வந்து 5:6. ஓகேவா? ஸோ XYயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3:7. ஸோ YZோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8:9 கொடுத்துறாங்க. இந்த கேப்பை மட்டும் ஃபில் பண்ணிடலாமா? இந்த இடத்துல 6:6ன்னு வரும். இந்த இடத்துல 7 வரும். இந்த இடத்துல 3ன்னு வரும். இந்த இடத்துல 8, இந்த இடத்துல 8ன்னு வரும். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் காமனாக ஏதாவது இருந்தால் காமனாக இருக்க நம்பரால் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 3 இருக்குது. இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 வரும். இங்கே 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 வரும். இங்கே 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 4 வரும். இந்த இடத்துல வந்து 4 வரும். இந்த இடத்துல 4 வரும். ஸோ இந்த இடத்துல வந்து 2 கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் எதுவுமே காமனாக கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 5 4s are 20, 4 2s are 8, 8 + 3 வந்து 24 வரும். ஓகே, 24. ஸோ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 56 வரும். ஸோ இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது 63 வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் இது கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து 20ன்னு வருதா? ஸோ 20ன்னு வந்ததுக்கப்புறம் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி மீதி இருக்க 2 ஆப்ஷன் வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4யுமே கம்பேர் பண்ணுங்கள். இங்கே 24 இங்கே 63 வந்துருக்குது. இப்போ இதில் வந்து இந்த 2 நம்பர் மட்டும் தான் வேரியபிளாக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் இதை மட்டும் நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி டைம் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ண சம்மு தான். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து 6 இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த நம்பர் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ இப்போ மல்டிபிள் வந்து 2 × 3 வரும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கிறதுனால எது பெரிய நம்பரோ அந்த நம்பர் தான் எடுத்துக்கணும். அப்போ வந்து 3. ஒருவேளை இந்த இடத்துல வந்து மைனஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா சின்ன நம்பர் வேல்யூ வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அதே போல் வந்து இந்த மாதிரி பிரிக்கும் போது கண்டினியூவாக வந்து ஸ்கொயர் ரூட்டை போயிட்டு இருக்கும்போது 6. ஓகேவா? அடுத்து வந்து 12. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 20. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 30 இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை மாதிரி பிரிக்கும் போது இப்போ வந்து 20ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 × 4ன்னு பிரிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 13 கொடுத்தாங்க அப்படின்னா 6 × 5ன்னு பிரிச்சுக்கணும். 6 × 5ன்னு பிரிச்சுக்கணும்.
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 42ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா 7 × 6ன்னு பிரிச்சுக்கணும். நடுவில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் எடுத்துக்கணும், நடுவில் மைனஸ் இருந்துச்சுன்னா சின்ன நம்பர் எடுத்துக்கணும். ஓகேவா, இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. ஸோ எனக்கு இது வந்து புரியல, கான்செப்ட் படி சொல்லிக் கொடுங்க அப்படின்னா, ஸோ இங்கே இருக்க நம்பரை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இங்கே இருக்க நம்பரை வந்து நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6ன்னு இப்படியே போயிட்டே இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் 2 சைடு ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த வந்து ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட் வெளியே போயிடும், அப்போ வந்து 6ன்னு வரும். ப்ளஸ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டில் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து நம்ம என்னென்ன இதோட வேல்யூ வந்து நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 ப்ளஸ்ஸு எக்ஸு. ஓகேவா, ஸோ இதோட வேல்யூ தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், எக்ஸு. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு மைனஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. மைனஸ் 6 2 மல்டிபிள் பண்ணும்போது நம்ம வந்து 3 × 2ன்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் வந்து மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் போட்டுக்கணும். ஓகேவா, அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 3 இருக்கும், அல்லது வந்து ஸோ -2 இருக்கும். எனக்குமே பாசிட்டிவ் நம்பர் தான் எடுத்துக்கணும். ஸோ 3 தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா, ஸோ அதே போல் வந்து இதை மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் கான்செப்ட் எப்படி போடணும்னா இதுதான் கரெக்டு. இல்லை ஷார்ட்கட்டில் போடலாம் அப்படின்னா ஸோ இதை மாதிரி போட்டுங்க. அடுத்தடுத்த நம்பரு ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா பெரிய நம்பரு, மைனஸ் இருந்தால் சின்ன நம்பர். ஓகேவா, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது இதில். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதுனா ஒரு வெண்டார் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது மொத்தம் 7 செட்டு வாங்குறாங்க. ஆனால் கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 செட்டோட காசு தான் கொடுத்துருவாங்க. ஓகேவா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வச்சுக்குவோம். நம்ம வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 7 செட்டு வாங்கியிருக்கோம், 700 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கோம். ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா, அப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா. ஓகேவா, ஆனால் வாங்கின பொருள் வந்து மொத்தம் 7 பொருள் 700 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4% டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறோம். இதில் 4% டிஸ்கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 700 × 96 / 100ன்னு வரும். ஓகேவா, ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த சைபர் கேன்சல் ஆகிடும். ஸோ இது வந்து 42 மீதி 4 63 + 4 வந்து 67 672 ரூபாய்க்கு வந்து விற்றுருப்போம். ஓகேவா, ஸோ நம்ம வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். விற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஸோ 672 ரூபாய்க்கு விற்றுருவோம். அப்போ வந்து லாபம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 72 ரூபா லாபம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம், 600 ரூபா வச்சுருக்கோம் × 100. ஓகேவா, இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இது 2 சைடு கேன்சல் ஆகிடும். ஸோ இது 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸோ 12 × 6 வந்து 72. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பு டைம் அண்ட் ஒர்க்கு பேஸ் பண்ண சம்மு. இதில் வந்து பைப் அண்ட் கிறிஸ்டனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்கை வந்து பார்த்தீங்கன்னா 16 மினிட்ஸில் வந்து ஃபில் பண்ணுது. ஓகே, ஏ வந்து 16 மினிட்ஸில் வந்து ஃபில் பண்ணுது. பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 24 மினிட்ஸில் வந்து ஃபில் பண்ணுது. இப்போ இது 2 எல்சிஎம் எடுத்த அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48 வரும். இப்போ இதோட எஃபிஷியன்சி வந்து 2 இருக்கும், இதோட எஃபிஷியன்சி வந்து 3 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் 4 மினிட்ஸ் அப்போ வந்து 4 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. 4 மினிட்ஸுக்கு அப்புறம் வந்து ஏ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்காகவும் பி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் மடங்காகவும் வந்து மாறுனுச்சு அப்படின்னா மீதி இருக்க டேங்க் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துன்னு கேட்குறாங்க. மொத்த டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 48 லிட்டர்ஸ். ஓகேவா, 48 லிட்டர்ஸ். மொத்தம் வந்து 4 மினிட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஏ அண்ட் பி வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஏபியோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 5. இப்போ 4 × 5 வந்து பார்த்தீங்கன்னா 20. மொத்தம் 48ல் வந்து 20 வந்து ஃபில் ஆகிருச்சு. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 28 இருக்குது. ஸோ 28ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ஆகுது. ஏ டபுள் மடங்கு ஆகுது அப்படின்னா 6ஆக மாறுது. பி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹாஃபாக மாறுது. அப்போ வந்து 2ல் வந்து 1ஆ மாறுது. அப்போ வந்து ஏபியோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 7ஆக மாறுது. ஸோ இதை வந்து நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 4 மினிட்ஸ். ஓகேவா, ஸோ ரிமைனிங் இருக்கிறது மட்டும் எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும் அப்படின்னா ஸோ 4 மினிட்ஸில் ஃபில் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இது கரெக்டான ஆன்சர். இந்த டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா பார்க்கணும். ரிமைனிங் இருக்கிறது வந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுதுன்னு கேட்குறாங்களா, இல்லை வந்து மொத்தமாக எவ்வளோ நேரம் ஃபில் ஆகுதுங்கிறத கேட்குறாங்களாங்கிறது நல்லா கரெக்டாக பார்த்துக்குங்க. மொத்தமாக கேட்டாங்க அப்படின்னா இங்கே 4 மினிட்ஸ் + 4 மினிட்ஸ் 8 மினிட்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ரிமைனிங் டேங்க் மட்டும் எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகுது அப்படின்னா 4 மினிட்ஸில் ஃபில் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதுதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ இது A³ + B³ இதுதான் கேட்குறாங்க.
நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பிக்கு வந்து கொடுத்துறாங்க. ஏ ப்ளஸ் பி இந்த ஹோல் கியூப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பிங்கிறது நமக்கு தெரியும். ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துறாங்க. அப்போ 5 கியூப் பண்ணால் 125 வரும். அதே போல் வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் 3 இன்ட்டு ஏபியோட வேல்யூ வந்து 6, ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 5, ஓகேவா, 125. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் வரும். இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 18 5ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 90 வரும், ஓகேவா. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 35ங்கிறது வரும். ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்போட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 35, ஓகேவா. ஸோ அந்த 35ங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 35ங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட இது வந்து நம்ம தனியாக இங்கே எழுதிக்கிறேன். ஸோ 35. ஸோ 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸ் 9க்கு வந்து 9 போட்டுக்கலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஏபியோட வேல்யூ வந்து 6 கொடுத்துருவாங்க. அது ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ 36ங்கிறது வரும். அடுத்து ஏ ப்ளஸ் பி இந்த ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி வந்து 5 கொடுத்துறாங்க. அதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து 25ங்கிறதுக்கு வரும், ஓகேவா. இந்த நம்பரை வந்து பார்த்தோன்னா ஸோ 35 மைனஸ் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து மைனஸில் தான் வரும். அப்போ வந்து ப்ளஸில் இருக்க 2 வேல்யூமே வந்து நமக்கு தப்பு, ஓகேவா. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 36 வந்து நம்ம 25ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன வரும் அப்படின்னா ஸோ 75 750 ஸோ 750 வந்து 9 மல்டிபிள் பண்ணும்போது கண்டிப்பாக 6000 பக்கமாக வரும், ஓகே. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இது கரெக்டான ஆன்சரு. ஸோ இப்போ தான் நீங்கள் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி போடணும், ஓகே. இப்படி எலிமினேட் போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும், ஓகேவா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. மொத்தம் வந்து 10,000 ருபீஸு. அதில் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ் கொடுத்துறாங்க. அதில் ஒரு பாதி வந்து பார்த்தீங்கன்னா 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில், ஒன்று வந்து 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 12% வந்து அவங்க வந்து எவ்வளோக்கு வந்து கொடுத்துருப்பாங்கன்னு கேட்குறாங்க, ஓகேவா. நமக்கு வந்து தெரியும் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100ங்கிற ஃபார்முலா தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 900 ஈக்குவல் டு ஸோ பி வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 10,000. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 1 இயருக்கு டிவைட் பை 100, ஓகேவா. இதை நீங்கள் கேன்சல் பண்ணி அப்படின்னா இந்த 2 சைவர் இங்கே 2 சைவர் கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து ஆர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 9% வரும், ஓகேவா. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதியை வந்து 7%, கொஞ்சம் பாதியை வந்து 12% கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ஓவராலாக வந்து நமக்கு 9% கிடைக்குது, ஓகேவா. இது பட்டர்ஃப்ளை மெத்தடில் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 7 ஸோ 12, ஓகேவா. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 9. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து 3ன்னு வரும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு வரும், ஓகேவா. இந்த மொத்தம் 5 பார்ட்ஸு. இந்த 5 பார்ட்ஸ் தான் வந்து என்னது நமக்கு அப்படின்னா 10,000. இந்த 12க்கு நேரம் என்னது 2 பார்ட்ஸ் இருக்குது. 2 பார்ட்ஸோட வேல்யூ என்னது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 4,000ங்கிறது கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர், ஓகேவா. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா 7% கிடைத்தாங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து 3 பார்ட்டாக 6,000ங்கிறது வந்திருக்கும், ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ண கொஸ்டின் தான் கொடுத்துறாங்க. ஒரு லென்ட்னா என்னது கடன் வாங்குறதா கடன் கொடுக்குறதா. பாரோ அப்படின்னா கடன் வாங்குறது, லென்ட் அப்படின்னா கடன் கொடுக்குறதுன்னு அர்த்தம், ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ் கொடுத்துறாங்க. 900 ருபீஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கொடுத்துறாங்க ஆஃப்டர் 9 மந்த்து. அப்போ 9 மந்த்துக்கு அப்புறம் வந்து அனதர் 600 ருபீஸ் வந்து கடனாக கொடுத்துறாங்க. ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கொடுத்ததை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டைம்ஸ் வந்து அதிகம் கொடுத்துறாங்க, ஓகேவா. ஸோ டோட்டல் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 72 கொடுத்துறாங்க. அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்னு கேட்குறாங்க, ஓகேவா. இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது 900 கொடுத்துறாங்க. 900. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு தெரியாது, 6ன்னு வச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மந்த்துக்கு அப்படின்னா 9 மந்த்துக்கு. 9 டிவைட் பை 12 மந்த்தை வந்து இயராக மாற்ற போகிறோம். டிவைட் பை 100 ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்னால் இந்த ஓவரால் வந்து 72 கொடுத்துறாங்க, அதனால் ப்ளஸ் போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 600, ஓகேவா. இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டைம்ஸு. இங்கே வந்து 6 வந்து 1ன்னு வச்சுருக்கோம். அப்போ 1.5 6ன்னு வரும். இன்ட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா ஸோ 9 மந்த்து முடிஞ்சு 1 இயர்னா 12 மந்த்து. ஸோ அனதர்னு கொடுத்துட்டாங்க. அனதர் அப்படின்னா 9 மந்த்துக்கு அப்புறம் வந்து எத்தனை மந்த் இருக்குது அப்படின்னா 3 மந்த் இருக்கும். 3 டிவைட் பை 12 பை 100, ஓகேவா. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 72 வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஓகேவா. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இது 2 சைபர் கேன்சல் ஆயிரும். இந்த 9 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 டைம்ஸு, இங்கே வந்து 4 டைம்ஸ் இருக்கும். இது 2 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 27 டிவைட் பை
4rன்னு வரும் ஓகேவா. இந்த 2 சைபர் இந்த 2 சைபர் கேன்சல் ஆயிரும். இது வந்து 9 வரும். 6 × 1.5 9. ஸோ 9 இன்ட்டு இங்கே 4ன்னு வரும் ஓகேவா. ஸோ 9/4ன்னு வரும். 18/4 ஓகேவா. 18/4 r = 72 ஓகேவா. இதை வந்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 45r = 45r/4 = 72. ஸோ ஆரோட வேல்யூ வந்து என்னது அப்படின்னா ஸோ 6.4ங்கிறது கிடைக்கும். 6.4% ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9/2ன்னு வரும். மேலே இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 18/4ன்னு வரும் ஓகேவா. அதை டேரெக்டாக போட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் போல் இருக்குது ஓகே. ஒரு கம்பம் இருக்குது. அதோட நிழல் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஷேடை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10 மீட்டர் கழிச்சு வந்து விழுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10√3 கொடுத்துருவாங்க. அதோட ஹைட் வந்து 10√3. அப்போ இந்த ஆங்கிள் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் டீட்டா, அதாவது tan θனா ஆப்போசிட் அட்ஜஸ்டன்ட் சைடு கொடுத்துறாங்க. அப்போ tan θ = ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா 10√3 அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து 10. இரண்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா √3 வரும். இப்போ tan θ √3 அப்படின்னா டீட்டாவோட வேல்யூ வந்து நமக்கு 60ன்னு இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பார்த்த உடனே நீங்கள் ஆன்சர் வந்து சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதாக கொடுத்துறாங்க ஒரு ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. இதை வந்து நீங்கள் மெல்ட் பண்ணி 50 ஸ்மால் சாலிட் ஸ்பியராக மாற்றுறாங்க. ஸோ ஹாலோங்கிறது என்ன இருக்குது அப்படின்னா ஸோ இன்னர் ரேடியஸ் இருக்கும், அவுட்டர் ரேடியஸ் இருக்கும். அதே சாலிடுங்கும் போது நமக்கு ஒரே ஒரு ரேடியஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ இதோட பண்ணும்போது அதோட இன்னர் ரேடியஸ் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஹாலோ ஸ்பியரோட ஃபார்முலா என்ன அப்படி வால்யூமோட ஃபார்முலா அப்படி என்னென்னா அப்படின்னா 4/3 பை கேபிட்டல் r³ மைனஸ் ஸ்மால் r³ ஓகேவா. ஈக்குவல் டு இந்த கேபிட்டல் r³ அவுட்டர் ரேடியஸு, ஸ்மால் r³ இன்னர் ரேடியஸ் ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 × 4/3 பை r வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரேடியஸ் வந்து ஸ்மால் வந்து 2 கொடுத்துருக்காங்க. 2 × 2 ஓகேவா. 4/3 பை கேபிட்டல் r³ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 10 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அப்போ 10³ வந்து 1000 வரும் மைனஸ் ஸ்மால் r³ ஈக்குவல் டு ஸோ 50 4/3 பை × 2 × 2 × 2ன்னு வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா r³ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 600 வரும் ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி ஆன்சர் கொண்டு போனோம் அப்படின்னா ஸோ 8 கியூபோட வேல்யூ வந்து என்னது 512ங்கிறது தெரியும். 9 கியூபோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 729 தெரியும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட வேல்யூவாக தான் இருக்கும் ஓகேவா. அப்போ 8 பெருசாக இருக்கணும், 9 சின்னதாக இருக்கும். ஆப்ஷன் பாருங்கள் 8 பெருசாக இருக்கிறது ஒன்றே ஒரு தான். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி தான் ஆன்சர் சால்வ் பண்ணணும் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா இதுவும் மென்சுரேஷன் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. ஸோ ஒரு ஹெமிஸ்பியர் கொடுத்தாங்க. ஹெமிஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 4 இதை கட் பண்ணிங்க அப்படின்னா 4 டைம்ஸ் வந்து கட் பண்ணுறாங்க. 4 டைம்ஸ் கட் பண்ணும்போது அதோட ரேடியஸ் வந்து என்ன இருக்குன்னு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதோட ஹெமிஸ்பியரோட வால்யூமுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ 2/3 பை r³ ஈக்குவல் டு 4 டைம்ஸாக மாற்றுறாங்க. 4 டைம்ஸு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துறாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா 2πr² ஓகேவா. இதை நீங்கள் கேன்சல் பண்ணும்போது தான் கேன்சல் பண்ணிங்கன்னா பை கேன்சல் ஆகிரும். அடுத்து இந்த r² r³ வந்து r கேன்சல் ஆகிரும். இந்த 2வும் கேன்சல் ஆகிரும். அப்போ ஸ்மால் r ஈக்குவல் டு இந்த 4 இருக்குது 4 டிவைடு பை இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு போயிடும் 4 × 3 ஓகேவா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது r ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர்னு இருக்கும் ஓகேவா. ஸோ இதை மாதிரி கொஸ்டின்னா நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஈஸியாக ஒரு 30 செகண்டில் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின் தான். ஸோ இது வந்து பார்க்கணுன்னா கொஞ்சம் புது கொஸ்டின், நம்ம TCS பேட்டர்னில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டதில்லை. ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கியூபாய்டு ஓகேவா. கியூபாய்டு மட்டும் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதை மாதிரி ஒரு கியூபாய்டு இருக்குது ஓகேவா. இதே மாதிரி ஒரு கியூபாய்டு இருக்குது. இதை வந்து நீங்கள் 8 பீஸாக வந்து கட் பண்ணணும் ஓகேவா. இது லென்த்து வேறு கலர் நோட் பண்ணிக்கலாமா. ஸோ இது வந்து லென்த்து. ஸோ இந்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா பிரெத்து சைடில் உள்ளது. இது வந்து நமக்கு ஹைட்டுன்னு தெரியும் ஓகேவா.
ஸோ இங்கே வந்து 8 கொடுத்துட்டாங்க. ஸோ 2 பவர் என்னவோ அதுதான் 8ன்னு இருக்கும். ஓகே, 2 பவர் 3 வந்து பார்த்தீங்கன்னா 8. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பின்னு போட்டு போயிடலாம். இல்லை இது புரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஒரு கேக் எடுத்துங்க அல்லது மரக்கட்டை எடுத்துக்கோங்க. அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கீபோர்டு ஷேப்பில் இருக்குது அப்படின்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இந்த லென்த் வைஸ் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா, இந்த லென்த் வைஸ் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து 2 பீஸாக பிரியும். ஓகேவா, லென்த் வைஸ் கட் பண்ணிங்க அப்படின்னா 2 பீஸாக பிரியும். அடுத்து வந்து 2 பீஸாக பிரிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரெத்தை மூலியமாக கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 பீஸுங்கிறது மேலேயும் கீழேயும் பார்த்துங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 பீஸ் இருக்குது, சைடில் கட் பண்ணும்போது 2 பீஸு 4 பீஸாக மாறிடும். ஓகேவா, ஸோ 4 பீஸாக மாறிடும். அடுத்து வந்து இந்த பிரெத்து மூலியமாக ஸோ இப்படி நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 4 பீஸுங்கிறது 8 பீஸாக மாறிடும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு தடவை கட் பண்ணியிருக்கிறோம், அடுத்தது வந்து பிரெத்தை வச்சு கட் பண்ணியிருக்கிறோம், அடுத்து வந்து ஹைட்டை வச்சு கட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது 2 பீஸாக மாறும், ரெண்டாவது கட் பண்ணும்போது 4 பீஸாக மாறும், அடுத்தது 4 பீஸாக கட் பண்ணும்போது 8 பீஸாக மாறும். ஓகேவா, அப்போ வந்து மினிமம் 3 டைம் நீங்கள் கட் பண்ணால் தான் வந்து அது வந்து 8 பீஸாக மாறும். ஓகேவா, இதை மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் என்னவா இருக்கும் அப்படின்னா 8ஆக இருக்கும். அப்படின்னா 2 பவர் என்ன அப்படின்னா 3. ஒருவேளை நீங்கள் வந்து 16 பீஸாக மாற்றணும் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா 4 டைம் கட் பண்ணால் தான் மட்டும்தான் இது நீங்கள் மாற்ற முடியும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மென்சுரேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மென்சுரேஷனில் மட்டும் இந்த ஷிஃப்ட்டில் மட்டும் ஒரு 4 to 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒரு சில ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் கேட்குறது இல்லை. ஒரு சில கொஸ்டினில் வந்து மென்சுரேஷன் வந்து வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சில ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு 2-3 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு சில கொஸ்டினில் ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டெஸ்ட்டு கேட்குறது இல்லை. இதனால் இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் எல்லா கொஸ்டினும் எல்லா மெத்தடும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறது பெஸ்ட்டு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரிஜினல் கோனு. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆஃப்டர் சேஞ்சு. ஓகேவா, ஆஃப்டர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. ஃபஸ்ட் வந்து கோன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோனோட வால்யூம் வந்து 1/3 பை r²h. இது சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் 1/3 பை ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆகுது அப்படின்னா ஆர் வந்து பாதியாக மாறுது. ஓகேவா, இப்போ r/2 பவர் ஸ்கொயரு. ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டைம் ஆகுது. ஓகேவா, அப்போ h/3ன்னு வரும். ஓகேவா, h/3ன்னு வரும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ சாரி h வந்து பார்த்தீங்கன்னா h/3 இல்லை 3 டைம்ஸ் தான் மாறுது, 3h மாறும். ஓகேவா, இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1/3 பை கேன்சல் ஆகிரும். இங்கே r², இங்கே வந்து r² கேன்சல் ஆகிரும். இந்த ஹச்சும் கேன்சல் ஆகிரும். அப்போ வந்து ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 3 இருக்குது /4 இருக்குது. அப்போ வந்து 3/4 டைம்ஸ் தான் வந்து மாறுது. 3/4ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னது அப்படின்னா இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் பேஸ் பண்ண சம்மு. ஸோ 2வது குவாட்ரண்ட் கொடுத்துறாங்க. ஸோ இதை மாதிரி வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி வந்து ஒரு இது இருக்குது, ஒரு கிராஃப் வரைஞ்சிருப்போம் சின்ன வயசில், அது மாதிரி இருக்குது. இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்டல், இது வந்து செகண்டு, இது வந்து தேர்டு, இது வந்து 4th. ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். 2ல் வந்து பார்த்தீங்கன்னா சைன் டீட்டா அண்டு கொசிகேட் டீட்டா வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். 3வது குவாட்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேன் டீட்டா, இது காட் டீட்டா வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ் டீட்டா அல்லது சீக்கன் டீட்டா வந்து இதில் வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஸோ 0 to π/2 கொடுத்துறாங்க. 0 to π/2ங்கிறது இது 0, இது வந்து 90 டிகிரி. அப்போ வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தான், இது ரெண்டுமே வந்து என்னது ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ட்ரையாங்கிள் வரைஞ்சிங்க அப்படின்னா ஸோ இது டீட்டாவும் இருக்கும். சைன் டீட்டாங்கிறது என்னது ஆப்போசிட் 12, ஸோ ஹைப்போடென்யூஸ் வந்து 13. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 5ஆக இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா டேன் டீட்டாவோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. டேன் டீட்டாவோட வேல்யூ வந்து என்னது ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு. ஆப்போசிட் வந்து 12. ஸோ டேன் டீட்டா வந்து என்னது ஆப்போசிட் வந்து என்னது 12 டிவைட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 5. இங்கே இருக்க அட்ஜஸ்டன்ட் 5. ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டேன் டீட்டா ட்ரிக்னாமெட்ரிக் பேஸ் பண்ண சம்மு தான். டேன் டீட்டாவோட வேல்யூ வந்து 2 கொடுத்துறாங்க. டேன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா, இது வந்து ஈஸியான சம்மு தான். டேன் டீட்டா வேல்யூ 2, காட் டீட்டா வந்து என்றைக்குமே டேன் டீட்டாவோட ரெசிப்ரோக்கலாக தான் இருக்குது. அப்போ வந்து 1/2 இருக்கும். 2 + ½ வந்து 2.5 மீன்ஸ் 5/2. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் பார்த்த உடனே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.
இந்த கொஸ்டினை டைம் அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 66வது கொஸ்டின். 66வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதோட ஸ்லோப் என்ன கேட்டுருக்காங்க. ஓகே, ஸ்லோப்னா எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா எம்னு மென்ஷன் பண்ணுவோம். எம் ஈக்குவல் டு -x டிவைட் பை ஒய்ன்னு தெரியும். எக்ஸோட வேல்யூ வந்து -2 டிவைட் பை ஒய்யோட வேல்யூ வந்து 3. ஸோ 2/3ங்கிறது ஆன்சரு. இந்த கொஸ்டின் வந்து இதை மாதிரி சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த ஃபார்முலா நமக்கு தெரியல அப்படின்னா ஸோ y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இது ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3y டிவைட் பை ஈக்குவல் டு -2x ப்ளஸ் 6 வரும். இந்த ஒய்ன்னு மட்டும் தான் இருக்கும். y ஈக்குவல் டு -2/3x ப்ளஸ் 6 டிவைட் பை 3ன்னு வரும். இந்த இதுதான் வந்து என்னது, இந்த எம்முங்கிறது என்னது இந்த இடத்துல இருக்குது எம்மு. ஸோ -2/3 இதை மாதிரி சால்வ் பண்ணலாம். நீங்கள் இதை மாதிரி சால்வ் பண்ணலாம். நீங்கள் மோஸ்ட்லி ஃபார்முலா வச்சு போங்க. ஃபார்முலா வச்சு போனீங்க அப்படின்னா டைம் மிச்சப்படுத்தலாம். இப்போ இருக்கிற சிஜிஎல் செக்ஷன் டைமை பொறுத்த வரைக்கும் டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 67வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி கொடுத்துறாங்க. ஸோ இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியன் கொடுத்துறாங்க. ரேடியன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 1 டிகிரி ஈக்குவல் டு பை 180ங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா, இங்கே 1 டிகிரி அதாவது எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு பை டிவைட் பை 3 கொடுத்துறாங்க. இதோட டீட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பை கேன்சல் ஆயிரும். இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 60 டிகிரி வரும். ஓகேவா, அப்போ டீட்டோட வேல்யூ வந்து நமக்கு என்னது 60 டிகிரிங்கிறது தெரிஞ்சிடும். இன்னொரு ஆங்கிளோட வேல்யூ வந்து நமக்கு 60 டிகிரி. அப்போ வந்து ரேஷியோ வந்து 1:1ங்கிற ரேஷியோவில் இருக்கும். அதோட ஏரியாவோட செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 1:1ங்கிற ரேஷியோவில் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் பேஸ் பண்ண சம் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆல் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் 3 ஆங்கிள் வந்து 180 டிகிரி தெரியும். ஸோ சம் ஆஃப் ட்ரையாங்குலர் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரிங்கிறது தெரியும். 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே 90 டிகிரினா 180 டிகிரியாக மாறிடும். அப்போ மூணாவது வந்து டிகிரி வராது. அப்போ வந்து ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆப்டிவ்ஸ்னால் 90 டிகிரி மேலே இருக்குது, இன்னொன்று வந்து 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா 180க்கு மேலே போயிடும். அப்போ ஆப்ஷன் பி வந்து தப்புன்னு அர்த்தம். இந்த இடத்துல அண்டுனா வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆறுனானது இது அல்லது அதுன்னு கொடுத்துறாங்க. ஓகேவா, என்றைக்குமே ஒரு ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆங்கிள் தான் 90 டிகிரியாக இருக்கும் அல்லது 90 டிகிரி மேலே இருக்கும். மீதி 2 ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி கீழே தான் இருக்கும். ஓகேவா, அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோஆர்டினேட் ஜாமெட்ரி பேஸ் பண்ண சம்மு. ஒரு செக்மெண்ட் இருக்குது. செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிங்கிற 2 பாயிண்ட் கொடுத்துறாங்க. எல்லுங்கிறது பைசெக்டார்னா என்ன மீனிங் அப்படின்னா மிட் பாயிண்ட்னு அர்த்தம். மிட் பாயிண்டில் வந்து ஒய் இன்டர்செப்டர்னு கொடுத்துறாங்க. ஒய் இன்டர்செப்டர்னா என்னது அர்த்தம் அப்படின்னா அதோட பர்பெண்டிகுலர்னு கொடுத்துறாங்க. பர்பெண்டிகுலர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஸோ செங்குத்தாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் தெரியாத வச்சு மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். மிட் பாயிண்டோட வேல்யூ என்ன அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை 2. ஸோ இங்கே 2 ப்ளஸ் 8 டிவைட் பை 2 கமா ஸோ 5 மைனஸ் 1 டிவைட் பை 2. இது ரெண்டும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 டிவைட் பை 2ங்கிறது வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டுங்கிறது கிடச்சிருச்சு. அடுத்து வந்து எம்1ஓட வேல்யூ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும். எம்1ஓட வேல்யூ வந்து y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1ங்கிறது தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா -1 மைனஸ் 5 டிவைட் பை 8 மைனஸ் 2ன்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 டிவைட் பை 6ன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது -1. இப்போ M1ஓட வேல்யூ வந்து -1. என்றைக்குமே தெரியும் பர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா M1 இன்ட்டு M2 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ -1ன்னு தெரியும். M1ஓட வேல்யூ -1 இன்ட்டு M2 வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கண்டுபிடிக்கணும் -1. இரண்டு கேன்சல் வச்சு அப்படின்னா M2ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 1ங்கிறது இருக்கும். ஓகேவா, ஸோ M2ங்கிறது 1ங்கிறது இருக்கும். நமக்கு வந்து y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சிங்கிற ஃபார்முலா தெரியும். அவங்க வந்து y இன்டர்செப்ட் தான் என்ன கேட்குறாங்க. நமக்கு வந்து என்ன ஃபார்முலா தெரியும். ஸோ y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சிங்கிறது தெரியும். அந்த எக்ஸு ஒய்யோட வேல்யூ வந்து என்னது கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 5,2ங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். 5,2. ஓகேவா, ஒய்யோட வேல்யூ வந்து இங்கே 2, எம்மோட வேல்யூ வந்து 1, எக்ஸோட வேல்யூ வந்து 5. ஓகேவா, ப்ளஸ்ஸு சி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 மைனஸ் 5 ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு -3. ஓகேவா, ஸோ இதை மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். என்றைக்குமே ஸ்லோப்போடுக்கு வந்து என்னென்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா மொத்தம் 3 ஃபார்முலா இருக்குது. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா m ஈக்குவல் டு -x டிவைட் பை ஒய்ங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே 2 பாயிண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைட் பை x2
மைனஸ் எக்ஸ் ஒனுங்கிறது போடலாம். அதில் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸு ப்ளஸ் சி. ஸோ இந்த ஃபார்முலா இருக்குது. மொத்தம் 3 ஃபார்முலா வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு 70ஆவது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 70ஆவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் பேஸ் பண்ண சம்மு தான். ஸோ ஏபிசி ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 16 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து ட்வைஸாக மாறுது. ஃபஸ்ட் வந்து ஏபிசியோட லென்த் வந்து 1 இருக்குது அப்படின்னா ஸோ டிஇஎஃபோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக இருக்கும். என்றைக்குமே ஏரியாவோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது 4 வரும். ஏபிசியோட ஏரியா வந்து அவங்க என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஸோ 16ங்கிறது கொடுத்துறாங்க. அப்போ ஒரு பார்ட் வந்து 16, இப்போ 4 பார்ட் வந்து என்னது? ஸோ இது வந்து எதனால் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 16. இதை வந்து நீங்கள் 16 மல்டிபிள் பண்ணால் 16 வரும். அப்போ இதை நீங்கள் எதனால் மல்டிபிள் பண்ணால் 16 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து எது வரும் அப்படின்னா 64ங்கிறது வரும். ஸோ 64 ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுக்கு நீங்கள் சின்ன ஷார்ட்கட் இருக்குது, அந்த ஷார்ட்கட்டை போட்டு ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வச்சு கண்டுபிடிக்கணும். யூனிட் டிஜிட் வச்சு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல 9 இருக்குது, ஸோ இந்த இடத்துல 9 இருக்குது. அப்போ அது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா சம் ஆஃப் யூனிட் டிஜிட் மெத்தட் இருக்குது. நீங்கள் 4 + 4 வந்து என்னது 8 கியூப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 512 கிடைக்கும். ஸோ 512ஓட சம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 + வந்து 8ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 8 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 8 கிடைக்கும். 8 ஸோ 35 இருக்குது, 35 வந்து 8. ஸோ 8 கியூப் பண்ணும்போது 512 வரும். எகைன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து 8ன்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 + 3 வந்து 8, 8 கியூப் பண்ணும்போது 512. இந்த 512 5 + 1 + 2 வந்து பார்த்தீங்கன்னா 8. ஓகேவா? அடுத்து வந்து இதை வந்து 9 கேன்சல் பண்ணால் இதோட வேல்யூ வந்து 6. இந்த 8 கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து மைனஸ் இருக்கும், கேன்சல் ஆயிரும். 8 + 6 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது 14ன்னு வந்துருக்குது. 14 மீன்ஸு 5. ஓகேவா? ஸோ அதே போல் வந்து இந்த இடத்துக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 6 + 5 11, 11 + 2 வந்து 13. அப்போ -13. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது இது ஆட் பண்ணும்போது -4ங்கிறது கிடைக்கும். எனக்குமே ரிமைண்டர் வந்து ப்ளஸில் தான் இருக்கணும். அப்போ வந்து +5 கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ 9 +9 கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ 5ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. ஸோ இதை மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப ரொம்ப மிச்சமாகும். நீங்கள் யூனிட் டிஜிட் வச்சு போனீங்க அப்படின்னா 2 நம்பருமே யூனிட் டிஜிட்டில் தான் இருக்குது. 2 நம்பருமே ஆல்மோஸ்ட் கிட்ட இருக்க மாதிரி தான் கணக்கு. ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து அப்ராக்சிமேட் பற்றி போக முடியாது. ஸோ இதை மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிங்க ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா sin + cos = 5/4. இதுக்கு வந்து நீங்கள் sin 2a என்ன ஃபார்முலாங்கிறது தெரியணும். sin 2a வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 sin a × cos a ஃபார்முலா தெரியணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் a + cos ஸ்கொயர் a = 1ங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இது ரெண்டும் தெரிஞ்சுன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கொயர் பண்ணுங்கள். sin ஸ்கொயர் + cos ஸ்கொயர் + 2 sin a cos a = 5/4. 5/4 வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது 25/16ங்கிறது வரும். ஸோ sin ஸ்கொயர் + cos ஸ்கொயர் வெளியே நமக்கு 1ன்னு தெரியும். இந்த 1 அந்த சைடு போச்சுன்னா மைனஸாக மாறும். அப்போ 2 sin a cos a = 25/16 -1. ஓகேவா? இதோட வேல்யூ 1, +1 ஆன்சர் பண்ணால் -1. அப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா ஸோ 5 + 4 வந்து 9/16ங்கிறது வரும். 9/16ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணணும்னா 2 ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அந்த 2 ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான். ஓகேவா? இது தெரிஞ்சுன்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஈஸியான சம்மு தான். ஓகேவா? ஒரு சர்க்கிள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா என்றைக்குமே வந்து PA = BBன்னு BA இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு இது பிஆர் இருந்துச்சு அப்படின்னா PA ஸோ BP. ஓகே, இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். PA வேல்யூ வந்து 12, அப்போ BBயோட வேல்யூ வந்து 12 தான் இருக்கும். அவங்க கேட்குறது PPயோட வேல்யூ தான். ஸோ 12 சென்டிமீட்டர். இந்த தியரம் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இதோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6, இது வந்து ஹைட் வந்து 8ன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து இன்ஸ்கிரிப்ட் ஆகிருக்குது. ஸோ அதோட இன்ட் ரேடியஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, நமக்கு தெரியும் ஏரியா ஈக்குவல் டு ஸோ ஸ்மால் ஆர் இன்ட்டு எஸ். இங்கே ஸ்மால் ஆருங்கிறது என்னது இன்ட் ரேடியஸு. இதோட ஏரியாவுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு 8. ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ ஸ்மால் ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து 6, இது வந்து 6, இது வந்து 8 அப்படின்னா இது வந்து வேல்யூ வந்து 10 இருக்கும். இப்போ எஸ்ஸுங்கிறது செமி பெரிமீட்டர்னா வந்து 3 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இது 3 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 12ங்கிறது கிடைக்கும். ஓகேவா, 12ங்கிறது கிடைக்கும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3. இப்போ 24 ஈக்குவல் டு ஸோ 24 ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12. ஓகேவா, இது 12 இந்த 24 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2ங்கிறது கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ இதை மாதிரி சால்வ் பண்ணலாம். இது டேரெக்டாக ஃபார்முலா தான் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி போகிற மாதிரி தான் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின். அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை a + b + c ஈக்குவல் டு 0 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா a³ + b³ + c³ ஈக்குவல் டு 3abcங்கிறது தெரியணும். அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா a³ + b³ c³ டிவைடட் பை 3abc என்னன்னு கொடுத்துருவாங்க. a³ + b³ + c³ வேல்யூ வந்து என்னது 3abc டிவைடட் பை ஸோ 3abcங்க வருவாங்க 3abc. ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 1ன்னு வரும். ஆப்ஷன் 1 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.